கம்ப்யூட்டரை பயன்படுத்தும் சாதாரண நபர்கள் எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ள பல வசதிகளுள்ள ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ் தான் வேர்ட் எனும் பயன்பாடு. நாம் சாதாரண டைப் செய்வதற்கோ கடிதம் எழுதுவதற்கோ ஏதாவது டேட்டாவை டைப் செய்வதற்கோ நமக்கு உதவும் சாஃப்ட்வேர். மற்ற எல்லா சாஃப்ட்வேர்களும் இயங்குவதைப் போலத்தான் நாம் திரையில் பார்த்தோமானால் வேர்டு சாஃப்ட்வேரை உள்ளடக்கியிருக்கும் ஒரு உருவம் ஐகானை காணலாம். அதன் மேல் நகர்த்தி வைத்து இருமுறை மவுஸை அமர வைத்தால் அந்த சாஃப்ட்வேரை ஸ்டார்ட் செய்யலாம். உதாரணமாக இது வேர்டு சாஃப்ட்வேரின் முதன்மை திரைக்காட்சி. இதிலும் மற்ற சாஃப்ட்வேர்களைப் போல பலவிதமான இயக்கச் சூழல்கள் இருக்கிறது. சாதாரணமாக காணப்படும் இயக்க அமைப்புகள் இதில் உள்ளது. உதாரணமாக வலது பக்கத்தின் மேலே வலது மூலையில் காணப்படுவது சாஃப்ட்வேரின் இயக்கத்தை கட்டுப்படுத்துகிற பட்டன். இது சாஃப்ட்வேரை டெஸ்க்டாப்பில் இருந்து மறைத்து வைப்பதற்கான பட்டன். அங்கே நடுவில் இருப்பது சாஃப்ட்வேரின் இந்த ஜன்னலை எந்த அளவில் வேண்டுமானாலும் மாற்றுவதற்காக, அதாவது பெரியதாக்கவோ சிறிதாக்கவோ உதவும் பட்டன். இப்படி உள்ள இயக்கமுறை அமைப்புகள் மற்ற சாஃப்ட்வேர்களில் இருப்பதைப் போலத்தான் வேர்ட் ஜன்னலின் மேல்புறமாக காணப்படுவது. மற்ற சாஃப்ட்வேர்களின் ஜன்னல்களிலும் இருப்பது போன்ற டைட்டில் பார். இப்போது பார்க்கலாம். நாம் எழுதி சேமிக்கும் தகவல் பதிவிற்கு பெயர் தற்போதுள்ள பெயரோ சாஃப்ட்வேரின் பெயரான வேர்ட் என்பது. எழுத வேண்டியதற்கு பெயர் இல்லை என்றால் டாக்குமெண்ட் 1 என வேர்டே பெயர் தரும். இதையெல்லாம் மேலே இருக்கும் டைட்டில் பாரில் காணலாம். அதைத் தொடர்ந்து கீழே காணப்படுவதுதான் மெனு பார். இந்த மெனு பாரில் இந்த சாஃப்ட்வேர் செய்து முடிக்கும் சில முக்கியமான வேலைகளின் பெயர்கள் அங்கே விவரமாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட், ஃபார்மட், டூல்ஸ், டேபிள் இப்படி பலவித இயக்க முறைகளை காட்டுகிறது. சாதாரணமாக இந்த சாஃப்ட்வேரை இயக்கும் ஆரம்ப நிலை நபர்களுக்கு ஃபைல், எடிட் போன்ற 1, 2, 3 மெனு மட்டுமே போதுமானது. முதலில் தோன்றும் மெனு பாருக்கு கீழே 2 டூல் பார்கள் காணப்படும். அதில் முதலில் இருப்பதை நாம் ஸ்டாண்டர்ட் டூல் பார் என்றும் இரண்டாவதாக இருப்பதை ஃபார்மட்டிங் டூல் பார் என்றும் சொல்கிறோம். இவை இரண்டும் கம்ப்யூட்டர் மூலம் பல இயக்கங்களை செய்வதற்கான பட்டன்களாகும். ஒவ்வொரு உருவப்படங்களில் உள்ளது போல் அதன்படி இயக்கப் பணிகள் செய்ய அதன் மேல் அழுத்தினால் போதும். இது 2 வகையானது. இதில் முதல் முறையில் ஆரம்ப நிலை நபர்கள் வேண்டுமானால் இயக்கலாம். இதில் இரண்டாவது காணப்படும் ஃபார்மட்டிங் டூல் பார் தான் சாதாரண நபர்கள் அதிகமாக உபயோகப்படுத்துவது. இந்த அமைப்பில் எழுத்துக்களின் உருவத்தை மாற்றவும், அளவை மாற்றவும், அதன் ஸ்டைலை மாற்றவும், அதை அழகாக அடுக்கி வைக்கவும் கட்டளையிடலாம். இப்படி இருக்கிற இயக்க முறைகள் இந்த இரண்டாவதான ஃபார்மட்டிங் டூல் பாரில் காணப்படுகிறது. இதை இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதன் கீழே காணப்படும் ஒரு ஸ்கேல் போல இருக்கும் அதை நாம் ரூலர் பார் என்று சொல்கிறோம். இந்த டாக்குமெண்டின் நிலை, அளவை, வடிவத்தை செயல்படுத்துவதற்காக கம்ப்யூட்டருக்கு நாம் கட்டளையிடுவதற்காக மவுஸ் மூலம் எளிதாக இந்த அளவுகோலை பயன்படுத்தலாம். வெவ்வேறு பணிகளை செய்யும் பாகங்கள் தான் நாம் மேலே வேர்ட் சாஃப்ட்வேரின் மேல் பக்கத்தில் ஜன்னலின் மேல்புறமாக காண்பது. இனி ஒரு பெரிய எழுதிய டாக்குமெண்ட்டை நாம் சரிபார்க்க வேண்டுமானால் நமக்கு தெரியும், கம்ப்யூட்டரின் மேல் பக்க ஸ்கிரீனில் டாக்குமெண்டில் காணப்படுவதெல்லாம் வாசித்து பார்க்கலாம். அதைவிட பெரிய கடிதத்தை சரிபார்க்க வேண்டுமானால் வலது பக்கமாக காணப்படும் ஸ்க்ரோல் பார். ஸ்க்ரோல் செய்வது என்னவென்றால் எழுதிய கடிதத்தை மேலேயும் கீழேயும் நகர்த்தி அதை முழுமையாக பார்ப்பதாகும். இந்த சதுரத்தில் மவுஸை அழுத்தி பிடித்தபடி அதை நாம் மேல் பக்கமாகவோ கீழ்ப்பக்கமாகவோ நகர்த்தி கொண்டிருந்தால் எழுதிய கடிதம் முழுவதும், அதாவது நாம் பார்க்காத எல்லாம் திரையில் காட்சியளிக்கும். இந்த சாஃப்ட்வேரை இயக்கி பார்த்து பயன்படுத்த நமக்கு தேவையானது கம்ப்யூட்டரின் கீபோர்ட். கம்ப்யூட்டரில் விவரங்களை செலுத்துவதற்காக உபயோகிக்கும் விசைப்பலகை தான் கீபோர்ட். இந்த விசைப்பலகை பற்றிய எல்லா விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் சாஃப்ட்வேரை இயங்கச் செய்தால் உடனே திரையில் வெளிச்சம் மின்னுவதை பார்க்கலாம். இங்கேதான் தட்டச்சு செய்யும் விஷயங்கள் தோற்றமளிக்கும். நமக்கு தேவைப்படும் விஷயங்களை இப்படி சாதாரணமாக டைப் செய்தால் போதும். சரியாக டைப் செய்வதற்காக இப்போது கீபோர்டு பற்றி தெரிந்து கொள்ளலாம். டைப்பிங் தெரியுமா? டைப்பிங் தெரிய வேண்டியதில்லை. கம்ப்யூட்டரை உபயோகிக்க டைப்பிங் தெரிய வேண்டியதில்லை. ஆனால் தெரிந்திருந்தால் மிக விரைவாக கம்ப்யூட்டரை உபயோகிக்க முடியும். கீபோர்டு ஏறத்தாழ நமது டைப்ரைட்டரின் கீபோர்டை போல அமைந்திருக்கும் விசைப்பலகையாகும். இதில் ஆங்கில எழுத்துக்கள் இருக்கும், எண்களும் உண்டு. நாம் இதில் பெரிய கேபிட்டல் எழுத்துக்களையும் சிறிய எழுத்துக்களையும் டைப் செய்ய முடியும். நாம் செட் எனப்படும் இந்த கீயை அழுத்தி பிடித்தபடி ஒரு எழுத்தை டைப் செய்தால் அது கேபிட்டல் எழுத்தாக வரும். ஆனால் சாதாரணமாக எழுத்துக்களை டைப் செய்தோமானால் சிறிய எழுத்துக்களாக வரும். நிலையாக கேபிட்டல் லெட்டர்ஸை டைப் செய்ய வேண்டுமானால் இங்கே கேப்ஸ் லாக் எனப்படும் ஒரு கீ இருக்கிறது. அதை அழுத்தி பிடித்து இயக்கினால் இதோ இந்த இடத்தில் விளக்கு எரியும்.
இனிமேல் டைப் செய்வதெல்லாம் கேபிட்டல் லெட்டராக வரும். எண்களை குறிக்கும் சில தனிப்பட்ட குறியீடுகள் தெரியும். இதையெல்லாம் கவனித்து பார்த்தீர்களா? இந்த சிறிய அடையாள குறியீடு நாம் இமெயிலில் பயன்படுத்துவது. இது எண்களை குறிக்க பயன்படுத்துவது. டாலர், சதவீதம் என்பவையின் குறியீடுகளும் காணப்படும். இவை எல்லாவற்றையும் டைப் செய்ய வேண்டுமானால் நாம் கேபிட்டலை டைப் செய்தது போல ஷிஃப்ட் கீயை உபயோகித்து அந்த எண்களை டைப் செய்ய வேண்டுமானால் அதன் மேலே தெரியும் குறியீடுகளை டைப் செய்ய வேண்டும். வேறொரு முக்கியமான கீ. இந்த கீபோர்டில் மிகப்பெரிய கீ எதுவென்று சொல்ல முடியுமா? இதுதான் மிகப்பெரிய கீ. இதைத்தான் நாம் ஸ்பேஸ் பார் என்று சொல்கிறோம். சொற்களுக்கிடையில் இடைவெளி விடுவதற்காக நாம் இந்த கீயை உபயோகிக்கிறோம். நாம் ஒரு சொல்லை டைப் செய்த பின்னர் இடைவெளி விட்டு பிறகே அடுத்த சொல்லை டைப் செய்வோம். அதற்கு தேவையான இந்த கீயை நாம் அடிக்கடி உபயோகப்படுத்துவதால் நமக்கு வசதியாக இருக்க மிக அதிக நீளத்தில் இந்த கீ அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்பேஸ் பாருக்கு அடுத்ததாக மிகவும் பெரிய கீ இதுதான். என்டர் கீ எனப்படும் இது நாம் சாதாரணமாக உபயோகிக்கும் மற்றொரு கீ. டைப்ரைட்டரில் டைப் செய்யும் போது ஒரு வரி டைப் செய்து முடித்தவுடன் நாம் அதன் பிறகு அடுத்த வரிக்கு போவோம். அதற்காக கேரேஜ் ரிட்டர்ன் என்று சொல்லப்படும் இயக்கமுறை டைப்ரைட்டரில் உள்ளது. அதை போன்ற ஒரு இயக்கமுறை தான் என்டர் கீ. என்டர் கீயை அழுத்தியவுடனே இப்போது டைப் செய்து கொண்டிருக்கும் வரியிலிருந்து அடுத்த வரிக்கு சென்றுவிடும். இப்போது அப்படி டைப் செய்து பார்க்கலாம். என்டர் கீயை அழுத்தி முடித்ததும் அடுத்த வரிக்கு போகிறது. இது ஒரு முக்கியமான கீ ஆகும். அடுத்ததாக நாம் டைப் செய்து முடித்த விஷயங்களை மாற்றுவதற்காக இரு இயக்கமுறைகள் உள்ளது. அதில் ஒன்று பேக் ஸ்பேஸ் கீ என்பது, இன்னொன்று டெலீட் என்பது. இந்த பேக் ஸ்பேஸ் கீ எப்படி இயங்குகிறது என்று சொன்னால், பேக் ஸ்பேஸ் கீயை அழுத்திய உடனே கர்சர் எங்கு நிற்கிறதோ அதற்கு பக்கத்தில் இடப்புறம் உள்ள குறியீடு மறைந்துவிடும். நாம் இதை தொடர்ந்து உபயோகிக்கலாம். இந்த டெலீட் கீ இயங்குவது எப்படி என்றால், இப்போது கர்சர் எங்கு நிற்கிறதோ அதற்கு வலது பக்கம் உள்ள குறியீடு மறைந்துவிடும். இப்படியே தொடர்ந்து டைப் செய்து போகும்போது நாம் ஏதாவது தவறு செய்துவிட்டு அதை அழிக்க வேண்டுமானால் பேக் ஸ்பேஸ் கீயின் மூலம் செய்யலாம். ஆனால் இதற்காக சில நேரங்களில் டெலீட் கீயை உபயோகித்து அழிப்பதுதான் வசதியானது. என்றாலும் ஆரம்பத்தில் எழுத்தை அழிப்பதற்காக நாம் பேக் ஸ்பேஸ் கீயை மட்டும் பயன்படுத்துவதுதான் நல்லது. வேறு எதோடும் சம்பந்தப்படாமல் தனியாக ஒரு கீ இருப்பது தெரிகிறதல்லவா? இதன் பெயர் எஸ்கேப் கீ. இந்த கீயையும் அதிகமாக நாம் உபயோகிக்க முடியாது. ஏதாவது ஒரு நேரத்தில் நாம் மாட்டிக்கொண்டோம் என்று தோன்றினால், அதிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் எஸ்கேப் கீயை இயக்கினால் அந்த சங்கடமான நிலையிலிருந்து தப்பித்து வேறு பணியை செய்ய ஆரம்பிக்க கம்ப்யூட்டர் முயற்சி செய்யும். இது நமக்கு மிகவும் பயன்படும் ஒரு கீ ஆகும். இப்போது வேறு ஒரு கீயை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் கண்ட்ரோல், ஹால்ட் என்ற இரு கீகள் இருக்கிறது. இதில் கண்ட்ரோல் என்ற கீயின் சிறப்பம்சம் இரு இடங்களில் காணப்படும். அதேபோல்தான் ஹால்ட் என்ற கீயும் இரு இடங்களில் காணப்படும். அந்தந்த இடத்திற்கேற்ப இதன் இயக்கம் இருக்கும். இது சாதாரணமாக கண்ட்ரோல், ஹால்ட், டெலிட் இந்த 3 கீகளும் சேர்த்து ஒரே நேரத்தில் அழுத்தினோமானால் கம்ப்யூட்டர் எந்த பணியை செய்து கொண்டிருந்தாலும் அது இயங்குவதை நிறுத்திவிடும். குறிப்பிட்ட முறையில்தான் இந்த கீகளை இயக்குகிறோம். இடது கையால் கண்ட்ரோல், ஹால்ட்டை அழுத்த வேண்டும். வலது கையால் டெலிட். கம்ப்யூட்டரை இது ஷட் டவுன் செய்வதற்கான தயார் நிலையில் நிறுத்தும். இப்போது கம்ப்யூட்டர் இயக்கத்தை நிறுத்த செய்யும் வேலை என்னவென்றால், உறுதி செய்து கொள்ள மறுபடியும் நம்மை கேட்கும். வேண்டாம் என்றால் நாம் கேன்சல் செய்துவிட்டு இயங்க வைக்கலாம். அதேபோல்தான் எஸ்கேப் கீயை பயன்படுத்தி கம்ப்யூட்டரை மீண்டும் இயங்கச் செய்யலாம். முதலிலேயே சொன்னேன், இரண்டும் ஒரே மாதிரி இயக்கமுறைதான். இப்போது நாம் வேர்டின் முக்கியமான பணிகளை பார்வையிட்டோம். நாம் இனி ஏதாவது டைப் செய்யலாம். டைப் செய்வதற்காக நாம் சாஃப்ட்வேரை இயக்கத் தொடங்கிய உடனே ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து இப்போது தெரியும் குறியீடு கர்சர் காட்சியளிக்கிறது. நாம் சிரமமின்றி டைப் செய்ய ஆரம்பித்தவுடன் திரையை கவனிக்க தேவையில்லை. காரணம், இந்த சாஃப்ட்வேர் எல்லா விதத்திலும் மிக கவனமுடன் தான் செயல்படுகிறது. திரையை பார்க்காமலேயே நாம் டைப் செய்து கொண்டிருக்கலாம். உதாரணத்திற்கு நான் இப்படி ஒரு நீண்ட கடிதத்தை டைப் செய்கிறேன் என்றால், இதை இப்படி தொடர்ந்து டைப் செய்யும் போது டைப்ரைட்டரில் டைப் செய்வது போல ஒரு வரி அந்த பேஜில் கடைசி வரை வந்து கட்டாகிவிடும் என்று பயப்பட வேண்டியதில்லை. தானாகவே சரியான அளவில் டைப் செய்துவிட்டு எழுத்துக்கள் அடுத்த வரியில் மிகச் சரியாக டைப் ஆகி வரத் தொடங்கும். அப்போது நாம் இடையில் ஒரு புள்ளியை வைக்க வேண்டுமென்றால் மட்டுமே, உதாரணமாக இது முடிந்ததும் நான் ஒரு புள்ளியை வைக்க வேண்டுமென்றால் நான் என்டர் கீயை இப்போது அழுத்தி இயக்க வேண்டும். அதன் பிறகு தொடர்ந்து இதை டைப் செய்யலாம். அப்போது திடீரென ஏதாவது தவறுகள் ஏற்பட்டால், நான் இப்போது இப்படி டைப் செய்து விட்டால், ஒரு தவறு ஏற்பட்டுவிட்டால் நீங்கள் உடனே பார்க்கலாம். ஒரு சிகப்பு நிற கோடு அந்த எழுத்தின் கீழ் காணப்படும். இது எதனால் என்றால், கம்ப்யூட்டர் நமது நிலையிலிருந்து எப்போதும் செயல்படும். நாம் டைப் செய்வதை கண்காணிக்கும் ஒரு மாஸ்டரை போல. ஏதாவது தவறு நடந்துவிட்டால் உடனே கண்டுபிடித்து சிவப்பு மையால் ஒரு அடிக்கோடிட்டு காட்டும். இதை சரி செய்வதற்கான வாய்ப்பும் அது பிறகு தரும்.
எழுத்துப் பிழைகளை நீக்கி திருத்துவதை இப்போது பார்க்கலாம். ஒரு எழுத்தை நாம் உடனே திருத்த வேண்டுமென்றால், டைப் செய்த போது ஏற்பட்ட எழுத்துப் பிழைகளை கண்டறிந்து உடனே நாம் அதை திருத்த வேண்டுமென்றால் பேக் ஸ்பேஸ் கீயை உபயோகித்து நாம் ஒவ்வொரு எழுத்தாக திருத்தலாம், அதாவது மாற்றலாம். அதன் பிறகு மீண்டும் தொடர்ந்து டைப் செய்யலாம். இப்போது இப்படி ஒரு கடிதத்தை டைப் செய்து முடிக்கலாம். முதலில் நாம் கம்ப்யூட்டரில் இதை கற்றுக்கொள்வதற்காக செய்ய வேண்டியது ஏதாவது ஒன்றை இது போல டைப் செய்து பார்க்கலாம். அப்போது நமக்கு கீபோர்டின் உடன் பழக்கம் ஏற்படும். இந்த கடிதத்தை தயார் செய்தவுடன் இனி இதை கம்ப்யூட்டரின் டிஸ்கில் பதிவு செய்து பாதுகாக்க வேண்டும். அதை மறுபடியும் நாம் பயன்படுத்த வேண்டுமானால் இருக்க வேண்டுமல்லவா? அதற்காக நாம் ஃபைல் மெனு பாரில் உள்ள முதல் இடம்தான் ஃபைல் மெனு. ஃபைல் மெனுவில் அழுத்தி பிடித்தால் பலவிதமான செயல்முறைகளை இங்கு பார்க்கலாம். இப்போது சேவ், கம்ப்யூட்டரை பதிவு செய்யுமாறு கட்டளையிடும் சொல்தான் சேவ். அதை அழுத்தி பிடித்தால் கம்ப்யூட்டர் நம்மை கேட்கும், நமது கடிதத்தை என்ன பெயரில் எங்கே பதிவாக்க வேண்டுமென்று. ஏற்கனவே பார்த்ததுதான். கம்ப்யூட்டர் தகவல் பிரதிகளை எல்லாம் ஒரு பெட்டியில் வைத்து தனித்தனியாக பிரித்து வைத்திருக்கும். அதனால் நாம் இதை இதோ இங்கே காணப்படும் பெட்டிக்குள் தான் பாதுகாக்க வேண்டும். அதன் மேல் அழுத்த வேண்டும். அதன் பிறகு இந்த டாக்குமெண்டின் பெயர் என்னவென்று டைப் செய்ய வேண்டும். இங்கே நான் காயத்ரி என்று பெயர் கொடுக்கிறேன். பெயர் கொடுத்தவுடன் பட்டனை அழுத்த வேண்டும். இப்போது நாம் டைப் செய்ததை தனிப்பெட்டிக்குள் காயத்ரி என்ற பெயரில் ஒரு குறிப்பிட்ட டாக்குமெண்ட்டாக சேமித்து வைத்துள்ளோம். அதை மீண்டும் தேவைப்படும் போது பார்த்து கொள்ளலாம். இந்த டாக்குமெண்ட்டை நாம் மறுபடியும் பயன்படுத்த வேண்டுமென்றால், மீண்டும் பார்க்கவோ அதில் மாற்றம் செய்யவோ வேண்டுமென்றால் மீண்டும் அதே முறையில் வேர்ட் சாஃப்ட்வேரை இயக்கி பார்த்தால் ஃபைல் மெனுவிலே நமக்கு ஓப்பன் எனப்படும் இரண்டாவது ஆப்ஷன் உள்ளது. அதை அழுத்தி பிடித்தால் முதலில் கம்ப்யூட்டர் நம்மிடம் சேமித்து வைக்க சொன்னபோது எப்படி விவாதம் செய்ததோ அதே மாதிரி தான் கேட்கும், எங்கே இருந்து டாக்குமெண்ட்டை எடுக்க வேண்டும் என்று. முதலில் நாம் பாதுகாத்து வைத்தது இந்த பெட்டிக்குள் தானே. அதை தெரிந்து கொண்டதும் அதன் மேல் ஒரு முறை அழுத்தி முடித்தவுடன் அந்த டாக்குமெண்ட்டை பார்க்கலாம். இப்போது அதன் மேல் மீண்டும் ஒரு முறை அழுத்திய பிறகு ஓப்பன் என்றிருக்கும் பட்டனை அழுத்தி பிடித்தால் நாம் டைப் செய்த டாக்குமெண்ட் திரையில் தோன்றும். இப்போது நாம் தேவையான மாற்றங்கள் செய்து மறுபடியும் பதிவு செய்யலாம். மீண்டும் வேறொரு டாக்குமெண்ட்டை எடுத்து பார்க்கலாம். இப்படி தொடர்ச்சியாய் நாம் பதிவாக்கிய டாக்குமெண்ட்ஸை பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேரின் இயக்க முறைகளை சரியாக சொன்னால் முழுமையாக இதுவரை பார்க்க முடியவில்லை. இந்த டூல்பாரில் இரண்டாவது டூல்பாரைத்தான் ஃபார்மேட்டிங் டூல்பார் என்று சொல்கிறோம். இதை உபயோகித்து நாம் இப்போது டைப் செய்த டாக்குமெண்ட்டில் மாற்றங்கள் செய்ய முடியும். டாக்குமெண்ட்டில் எந்த இடத்தில் மாற்றம் செய்ய வேண்டுமென காட்டுவதற்காக நாம் அதை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதாவது ஹைலைட் செய்யவும். நாம் அதை பிளாக்கிங் என்று தான் சொல்கிறோம். இப்போது இந்த முழு டாக்குமெண்ட்டையும் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால் டாக்குமெண்ட்டின் தொடக்கத்திலேயே மவுஸை கொண்டு வந்த பிறகு இங்கே வைத்தால் போதும். நன்றாக பாருங்கள். தொடக்கத்திலேயே மவுஸை கொண்டு வந்து வைத்து அழுத்திய பின் அழுத்தி பிடித்தபடி இருந்தால் நாம் அந்த டாக்குமெண்ட்டின் மிகவும் கடைசி சொற்களில் வருகிறோம். கடைசி முடிவில் போய் சேர்ந்தவுடன் மவுஸை விட்டுவிடவும். இப்போது நாம் காண்பது முதலில் பார்த்த வெண்மையான இடத்தில் தோன்றிய கருப்பு நிற எழுத்துக்கள். இப்போது இருண்ட பகுதியில் வெள்ளை நிற எழுத்துக்களில் தான் நமது டாக்குமெண்ட்டை பார்க்கிறோம். இதன் மூலம் தெரிவது டாக்குமெண்ட்டில் உள்ள இடமெல்லாம் தேர்ந்தெடுத்துள்ளோம் என்பதுதான். இனி நாம் என்ன மாற்றம் செய்ய வேண்டுமோ செய்யலாம். அதற்கு ஒரு சிறிய உதாரணம். இங்கே காணப்படும் 3 பட்டன்களை பார்த்தீர்களா? BIU. பி என்றால் போல்ட், போல்ட் என்றால் பெரிய எழுத்துக்கள். இப்போது அதன் மேல் ஒரு முறை அழுத்த வேண்டும். அதன் மேல் அளவு இல்லை, சரியாக சொன்னால் அது மற்றவற்றை விட பெரியதாக மாறும். இதை மறுபடியும் அழுத்தினோமானால் அது மாறி அளவு குறைந்த எழுத்தாக வரும். இரண்டாவதாக ஐ என இருப்பது என்னவாயிருக்கும்? இட்டாலிக். நீங்கள் இந்த பட்டனின் மேல் சிறிது நேரம் மவுஸை கொண்டு போய் வைத்தால் அது எழுதி காட்டும். இதுதான் உதாரணத்திற்கு போல்ட் என்று காட்டும். இப்போது நான் இட்டாலிக்கு மேல் கொண்டு வந்து வைத்தால் எழுத்துக்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டைலில் சாய்ந்த நிலையில் காணப்படும். மறுபடியும் ஒரு தடவை அமரச் செய்தால் சரியாக பழைய நிலைக்கு வந்துவிடும். இது என்னவாயிருக்கும்? அண்டர்லைன். வார்த்தைகளுக்கு அடிக்கோடு போடுவதற்கான பட்டன். அதை அழுத்தி பிடித்தால் வருவதுதான் அண்டர்லைன். இப்போது இந்த ஹைலைட் செய்திருப்பதை மாற்றம் செய்ய வேண்டுமானால் எப்போதாவது ஒரு டாக்குமெண்ட்டில் செய்யலாம். ஹைலைட் செய்திருக்கும் இடத்தின் அருகில் வந்து அதை எங்கேயாவது கொண்டு போய் வைத்துவிட்டு மவுஸை அங்கே அமர வைத்தால் திரும்பவும் பழைய நிலைக்கு வந்துவிடும். இந்த 3 பட்டன்களையும் ஒரே நேரத்தில் வேண்டுமானாலும் இயக்கலாம். இப்போது ஒவ்வொன்றாய்த்தான் நான் இங்கே காட்டினேன். ஒன்றாக சேர்த்தே அழுத்தலாம். மீண்டும் சொல்கிறேன். ஆரம்பத்தில் மவுஸை கொண்டு வந்து வைத்த பின் மிகவும் கடைக்கோடி வரை செல்லுமாறு மவுஸை அழுத்தி பிடித்து கொண்டு சரிய விடலாம். அதன் பிறகு போல்ட் என்ற பட்டனை நான் அழுத்துகிறேன். இப்போது பெரிய எழுத்துக்களாயிற்று. இட்டாலிக்கை அழுத்தினால் சரிந்த எழுத்துக்களானது. அண்டர்லைன் பட்டனை அழுத்தியவுடன் அடிக்கோடு வருகிறது. இப்போது நாம் பார்த்தது இந்த 3 முறைகளையும் இணைத்து ஒரு டாக்குமெண்ட்டை விருப்பப்படி மாற்றி அமைக்க முடியும் என்று. பட்டன்களை ஒரே நேரத்தில் இயக்க வேண்டும்.
இன்னொரு ருசிகரமான விஷயம் இருக்கிறது. நாம் டைப் செய்திருப்பதில் ஒரு இடத்தை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் காண்பிக்க வேண்டும் என்று விரும்பினால், இப்போது மீண்டும் ஹைலைட் செய்த பின்னர், ஹைலைட் செய்வதற்காக மவுஸை ஆரம்பத்திற்கு கொண்டு வந்து முடியும் வரை கொண்டு வந்த பிறகு ஒரு வர்ணப்பெட்டியின் உருவம் தெரிகிறதல்லவா? அதில் அமர வைத்தால் வேறு வேறு நிறங்கள் இருக்கிறது. இதில் உங்களுக்கு பிடித்த நிறம் எது? நீலம். நீல நிறத்திற்கு எழுத்தை மாற்றலாம். மறுபடியும் மாற்ற வேண்டுமென நீங்கள் விரும்பினால் மீண்டும் மாற்றலாம். தனியாக செலவொன்றுமில்லை. இனி வேறொரு இயக்கத்தை பார்க்கலாம். இங்கே பார்க்கிற முதலில் தெரியும் வரி ஏதாவது ஒரு காரணத்திற்காக இதனுடைய கடைசி வரியில் காணப்படும் இடத்தை வேண்டுமானால் அதை அழித்துவிட்டு அந்த இடத்தை மறுபடியும் ஒரு தடவை டைப் செய்யலாம். இங்கே அதற்கு அவசியமில்லை. நாம் இந்த மெனுவில் மெனு பாரில் எடிட் என்று சொல்லப்படும் ஒரு மெனு உள்ளது. இப்போது முதலில் நாம் எந்த வார்த்தையை இல்லை வரியை நாம் இடமாற்றம் செய்ய வேண்டுமோ அதை ஹைலைட் செய்த பின்னர் எடிட் என்ற ஒரு இடத்திற்கு போக வேண்டும். ஒரு கத்திரிக்கோலின் உருவமும் கட் என்று எழுதியிருக்கும் ஒரு இடமும் காணப்படுகிறதல்லவா? அதை அழுத்தி பிடித்தால் அங்கிருந்து அந்த சொல் நீக்கப்பட்டு விட்டது. கடிதத்தில் அடித்து மறைப்பதைப் போல அங்கிருந்து நீக்கலாம். இனி நாம் அதை எங்கே சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்திற்கு வந்ததும் மவுஸை அமர வைக்க வேண்டும். அமர வைத்த பின்னர் மறுபடியும் இந்த எடிட் மெனுவில் போய் இங்கே ஒரு பேஸ்ட் என்று எழுதியிருக்கும் ஒரு இடத்தை பார்த்தீர்களா? அங்கே கொண்டு போய் அமர வைத்து பிடித்தால் முதலில் கட் செய்த இடம் இங்கே மறுபடியும் ஒட்டியது போல ஆகிவிடும். சரியாக ஒரு கடிதத்தில் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் எந்த ஒரு செலவும் இல்லாமல் கடிதத்தை கிழித்து எறியாமல் இங்கே செய்ய முடியும். இதைத்தான் எடிட்டிங் இயக்கம் என்று சொல்கிறோம். நமக்கு அன்று அது ஒரு நல்ல நாள் இல்லை என்றாலும் சில நேரம் நாம் இப்படி வெட்டி ஒட்டி எல்லாம் முடிந்த பின்னரும் மனசு மாறிவிட்டது எனலாம். இது வேண்டாம் என்று தோன்றும் அப்படி ஒரு நிலைமையில் நமக்கு உதவியாக கம்ப்யூட்டரில் ஒரு இயக்க முறை உள்ளது. உள்ளே முதலில் தெரியும் போர்ஷனை பார்த்தீர்களா? அன்டூ என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அன்டூ என்று சொன்னால் இப்போது செய்ததை எல்லாம் இல்லாமல் செய்வதாகும், பின்னால் திரும்பி போவதாகும். இப்போது இதை அமர வைத்தால் நாம் பேஸ்ட் செய்த அந்த செயலை இல்லாமல் செய்வதுதான். மீண்டும் ஒரு முறை அன்டூ என்று கட்டளையிட்டால் நாம் முதலில் இருந்த இடத்திலேயே அந்த சொல் திரும்ப வைக்கப்படும். இப்போது கம்ப்யூட்டர் நமக்கு தவறு நேர்ந்தாலும் அதை திருத்த டைம் தருகிறது என்பதாகும். இப்போது உதாரணத்திற்கு நாம் இந்த எழுத்தை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று நினைத்தோமானால் இப்படி ஹைலைட் செய்த பின்னர் நாம் எடிட் என்று கட்டளையிட்டு கட் செய்தோமானால் பதிவாக்கியது மறையும். மீண்டும் நாம் அன்டூ என்று கட்டளையிட்டால் திரும்ப வந்துவிடும். இந்த முறையை நாம் சோதித்து பார்க்கலாம். இதை பாருங்கள். இதை மறைய வைத்த பின்னர் அன்டூ கட்டளையிட்டு திரும்பவும் எப்படி வரவழைக்கலாம் என்று செய்து பார்க்கலாம். இதில் எந்த கஷ்டமும் இல்லை. அவ்வளவுதான். கம்ப்யூட்டரில் நிறைய வேலைகளை செய்யலாம் என்பது மட்டுமில்லை, மிகவும் சுலபமாக கஷ்டமின்றி நம் விருப்பம் போல் பல பணிகளை செய்து முடிக்கலாம், மாற்றலாம். மன திருப்தியோடு நம்மால் இயக்கப்படும் கருவிதான் கம்ப்யூட்டர் என்று இந்த சாஃப்ட்வேர் இங்கே புரிய வைக்கிறது. டைப் செய்யும் போது நாம் மிகவும் சுலபமாக விருப்பம் போல் செயல்படலாம். കമ്പ്യൂട്ടർ ഫീൽഡിലും ഇലക്ട്രോണിക്സ് ഫീൽഡിലും വന്ന മാറ്റം അനുസരിച്ച് പ്രിൻറ്റിംഗ് ടെക്നോളജി ഫീൽഡിൽ വളരെയധികം മാറ്റങ്ങൾ വന്നിട്ടുണ്ട്. ഇത് പ്രധാനമായും ടൈപ്പ് സെറ്റിംഗ് രീതിയിലും 4 കളർ പ്രിൻറ്റിംഗ് രീതിയിലുമാണ്. പണ്ടൊക്കെ ടൈപ്പ് സെറ്റ് ചെയ്തിരുന്നത് അച്ചുകൾ നിരത്തിയും പിന്നെ കൂടാതെ ഫോട്ടോ കമ്പോസിങ് മെത്തേഡ് അനുസരിച്ചുമായിരുന്നു. ഇപ്പോൾ ഡെസ്ക്ടോപ്പ് പബ്ലിംഗ് അതായത് DTP വന്നതോടുകൂടി ഈ ടൈപ്പ് സെറ്റിംഗ് വളരെ എളുപ്പവും തെറ്റുകൾ കൂടാതെ മാർജിനെല്ലാം അഡ്ജസ്റ്റ് ചെയ്ത് ചെയ്യുന്നതിനും വളരെ സൗകര്യമായി. അതുപോലെ തന്നെ 4 കളർ പ്രിൻറ്റിങ്ങിനുള്ള പ്ലേറ്റുകൾ തയ്യാറാക്കുന്നതിന് മുമ്പായി 4 കളർ സ്കാനിങ് നടത്തുന്നതിന് വളരെ സൗകര്യമാണ്. ഇൻ്റർനെറ്റ് പ്രവർത്തിപ്പിക്കുവാൻ ആവശ്യമുള്ള സോഫ്റ്റ്വെയറാണ് ബ്രൗസർ. കൃത്യമായി പറഞ്ഞാൽ വെബ് സന്ദർശിക്കുവാനുള്ളതാണിത്. അതിൽ ഇൻ്റർനെറ്റ് എക്സ്പ്ലോറർ എന്ന സോഫ്റ്റ്വെയർ നമുക്കിപ്പോൾ പരിചയപ്പെടാം. ഭൂഗോളത്തിന് മുകളിൽ ഒരു ലെൻസാണ് ബ്രൗസറിൻ്റെ ഐക്കൺ. ആഗോള ശൃംഖലയായ ഇൻ്റർനെറ്റിനെ പരിശോധിക്കുന്ന കർമ്മത്തെ സൂചിപ്പിക്കുന്നതാണ് ഈ ചിത്രം. ബ്രൗസർ പ്രവർത്തിപ്പിക്കുന്നതിന് മുൻപായി ഇൻ്റർനെറ്റുമായി ബന്ധം സ്ഥാപിക്കേണ്ടതുണ്ട്. ഇൻ്റർനെറ്റുമായി ബന്ധപ്പെടാൻ നമുക്ക് ഇനി പറയുന്ന സൗകര്യങ്ങൾ ആവശ്യമാണ്. 1. വിൻഡോസ് 98, വിൻഡോസ് 2000 തുടങ്ങിയവയിൽ ഏതെങ്കിലും ഒരെണ്ണമുള്ള പേഴ്സണൽ കമ്പ്യൂട്ടർ. 2. കമ്പ്യൂട്ടറിനെ ടെലിഫോൺ ലൈനുമായി ബന്ധിപ്പിക്കാൻ ആവശ്യമുള്ള മോഡം. 3. ടെലിഫോൺ കണക്ഷൻ. 4.
ഇൻ്റർനെറ്റ് സേവനം നൽകുന്നവരുടെ രജിസ്ട്രേഷൻ. അതായത് VSNL, BSNL, സത്യം, ഡിഷ്നെറ്റ് തുടങ്ങിയ ഏജൻസികൾ. ഇൻ്റർനെറ്റ് സേവനം നൽകുന്ന സംരംഭകർ ഇൻ്റർനെറ്റുമായി ബന്ധം സ്ഥാപിക്കാൻ ആവശ്യമായ ഒരു സോഫ്റ്റ്വെയർ ലഭ്യമാക്കും. ഈ ഇൻ്റർനെറ്റ് ഡയലിംഗ് സോഫ്റ്റ്വെയറിൻ്റെ ഐക്കൺ താഴെ കാണുന്ന പ്രകാരമാണ്. ഈ ഐക്കണിൽ ഡബിൾ ക്ലിക്ക് ചെയ്ത് നമുക്ക് ഡയലിംഗ് ആരംഭിക്കാം. ഒരു ഡയലിംഗ് ജാലകമായിരിക്കും ആദ്യം പ്രത്യക്ഷപ്പെടുക. ഈ ജാലകത്തിൻ്റെ കണക്റ്റ് എന്ന ബട്ടണിൽ അമർത്തിയാൽ കമ്പ്യൂട്ടർ ഡയലിംഗ് തുടങ്ങിക്കൊള്ളും. അപ്പോൾ ഫോൺ സാധാരണ കോളുകൾക്ക് ഉപയോഗിക്കാൻ സാധിക്കില്ല. ഡയലിംഗ് വിജയിച്ചാൽ പുതിയൊരു ജാലകം സ്ക്രീനിൽ പ്രത്യക്ഷപ്പെടും. ഇതിനെ ലോഗിൻ വിൻഡോ എന്ന് പറയും. നിങ്ങൾക്ക് ഇൻ്റർനെറ്റ് രജിസ്ട്രേഷൻ ലഭിച്ചപ്പോൾ നൽകിയ യൂസർ നെയിമും പാസ്വേഡും ഇപ്പോൾ ടൈപ്പ് ചെയ്യേണ്ടതാണ്. ഉദാഹരണമായി edit@md2. ബാക്കി ഭാഗമായ VSNL നെറ്റിൻ വേണമെന്നില്ല. തുടർന്ന് എൻ്റർ കീ അമർത്തിയ ശേഷം പാസ്വേഡ് ടൈപ്പ് ചെയ്യുക. രഹസ്യ സ്വഭാവം സൂക്ഷിക്കാനായി നാം ടൈപ്പ് ചെയ്യുന്ന അക്ഷരങ്ങൾ സ്ക്രീനിൽ പ്രത്യക്ഷപ്പെടുകയില്ല. അതുകൊണ്ട് പാസ്വേഡ് ശ്രദ്ധയോടെ ചെയ്യണം. ബ്രൗസർ പ്രവർത്തിപ്പിക്കുന്നത് എങ്ങനെയാണെന്ന് നമുക്കിപ്പോൾ നോക്കാം. ഇതിന് മറ്റേത് സോഫ്റ്റ്വെയറും പോലെ ബ്രൗസറിൻ്റെ ഐക്കണിൽ 2 പ്രാവശ്യം ക്ലിക്ക് ചെയ്യുക. ബ്രൗസർ വിശദമായി കാണുവാനായി ആദ്യം തന്നെ ടൂൾ ബാറിൽ സ്റ്റോപ്പ് എന്ന് എഴുതി കാണിക്കുന്ന ബട്ടൺ അമർത്തുക. ഇതെന്തിനാണെന്ന് വഴിയേ കാണാം. ടൈറ്റിൽ ബാർ, മെനു ബാർ എന്നിവയ്ക്ക് പ്രത്യേകം വിവരണങ്ങൾ ആവശ്യമില്ല. ടൂൾ ബാറിലെ സജ്ജീകരണങ്ങൾ പരിചയപ്പെടുന്നതിന് മുമ്പായി നമുക്കൊരു വെബ്സൈറ്റ് സന്ദർശിച്ചു നോക്കാം. ടൂൾ ബാറിന് താഴെയായി അഡ്രസ് ബാർ കാണുന്നില്ലേ? അതിൽ ഇപ്പോൾ തന്നെ ഒരു വെബ് വിലാസം കാണാം. അത് അവഗണിക്കുക. മൗസ് ആ വിലാസത്തിലെ അവസാന അക്ഷരത്തിൻ്റെ സ്ഥാനത്തെത്തിച്ച് ക്ലിക്ക് ചെയ്യുക. ഇനി ബാക്ക് സ്പേസ് കീ ഉപയോഗിച്ച് ഇപ്പോൾ കാണുന്ന വിലാസം മായ്ക്കുക. ഇനി നമുക്ക് കാണേണ്ട വെബ്സൈറ്റിൻ്റെ വിലാസം ടൈപ്പ് ചെയ്യുക. www.keralakoumudy.com എന്നാകട്ടെ വിലാസം. ടെലിവിഷൻ ചാനൽ തിരഞ്ഞെടുക്കുന്ന ലാഘവത്തോടെ നമുക്ക് ഇത് ടൈപ്പ് ചെയ്യാം. ടൈപ്പ് ചെയ്ത ശേഷം എൻ്റർ കീ അമർത്തണം. ഇപ്പോൾ മെനു ബാറിൽ അവസാനമായി കാണുന്ന ബ്രൗസർ ലോഗോയിൽ ഒരു ചലനം കാണാം. ഈ വെബ്സൈറ്റിൽ നിന്നും നമ്മുടെ കമ്പ്യൂട്ടറിലേക്ക് വിവരങ്ങൾ ഒഴുകിത്തുടങ്ങി എന്നർത്ഥം. പേജുകൾ മറിക്കാനുള്ള ഫോർവേഡ് ബാക്ക്വേഡ് ബട്ടണുകൾ പോലെ സ്റ്റോപ്പ് എന്നൊരു ബട്ടണും ബ്രൗസറിൽ ലഭ്യമാണ്. ഏതെങ്കിലും വെബ്സൈറ്റ് കാണുന്നതിനിടയിൽ അത് വേണ്ടെന്ന് തോന്നിയാൽ ഇത് ഉപയോഗിക്കാം. ഹോം എന്ന ബട്ടൺ അമർത്തിയാൽ ബ്രൗസർ പ്രവർത്തനം തുടങ്ങുമ്പോൾ സ്വമേധയാ പ്രവർത്തിക്കുന്ന വെബ്സൈറ്റ് കാണാം. ഹോം പേജ് എന്ന് പറയുന്നത് ഇതിനെയാണ്. ഉപയോഗിക്കുന്ന ആളുകളുടെ ഇഷ്ടപ്രകാരം ഹോം പേജ് മാറ്റിസ്ഥാപിക്കാം. ഉദാഹരണത്തിന് സ്ഥിരമായി ഒരു പത്രം വായിക്കാനാണ് ഇൻ്റർനെറ്റ് ഉപയോഗിക്കുന്നതെങ്കിൽ ആ പത്രത്തിൻ്റെ വെബ്സൈറ്റ് നമ്മുടെ PC-യിൽ ഹോം പേജ് ആക്കാം. അത് കാണണ്ട എങ്കിൽ സ്റ്റോപ്പ് ബട്ടൺ ക്ലിക്ക് ചെയ്താൽ മതി. പ്രിൻ്റ് ബട്ടൺ ക്ലിക്ക് ചെയ്താൽ തത്സമയം സ്ക്രീനിൽ കാണുന്ന വെബ്സൈറ്റിൻ്റെ പകർപ്പെടുക്കാം. ബ്രൗസറിൽ കാണുന്ന ദൃശ്യം ഡിസ്കിലേക്ക് പകർത്തണമെങ്കിലോ മെനു ബാറിലെ ഫയൽ മെനുവിൽ സേവ് ആസ് തിരഞ്ഞെടുക്കുക. അപ്പോൾ പ്രത്യക്ഷപ്പെടുന്ന ഡയലോഗ് ബോക്സിൽ ഏത് സ്ക്രീനിൽ എന്തു പേരിൽ ഫയൽ പകർത്തണമെന്ന് നിർദ്ദേശിച്ചാൽ ഡൗൺലോഡിംഗ് നടന്നുകൊള്ളും. ഇൻ്റർനെറ്റ് വഴി ഇമെയിൽ അയക്കുന്നത് എങ്ങനെയെന്ന് നമുക്ക് നോക്കാം. വളരെ പ്രചാരമുള്ള ഇമെയിൽ സൗകര്യം തരുന്ന ഒരു സൈറ്റാണ് യാഹൂ. ഇത് സ്ക്രീനിൽ കാണാൻ yahoo.com എന്ന് ടൈപ്പ് ചെയ്യുക. എൻ്റർ കീ അമർത്തുക. ഇപ്പോൾ യാഹൂ സൈറ്റ് വന്നു കഴിഞ്ഞു. യാഹൂ സൈറ്റിൽ ഒരു തുറന്ന പോസ്റ്റ് കവറിൻ്റെ പടമുള്ളിടത്ത് ക്ലിക്ക് ചെയ്യുക. ഇമെയിൽ സൗകര്യം ലഭ്യമാവും. സ്വന്തമായൊരു ഇമെയിൽ വിലാസം കിട്ടാൻ ഈ സൈറ്റിൽ രജിസ്റ്റർ ചെയ്യുന്നത് എങ്ങനെയെന്ന് നോക്കാം. അതിനായി സൈൻ അപ്പ് എന്ന് എഴുതിയിരിക്കുന്നിടത്ത് ക്ലിക്ക് ചെയ്യുക. അപ്പോൾ രജിസ്റ്റർ ചെയ്യേണ്ട സ്ക്രീൻ വരും. നിങ്ങൾക്കാവശ്യമായ ഇമെയിൽ അഡ്രസ് ടൈപ്പ് ചെയ്യുക. ഉദാഹരണത്തിന് kavyasri@yahoo.com എന്നാണ് നിങ്ങൾക്ക് ഇമെയിൽ അഡ്രസ് വേണ്ടതെങ്കിൽ കാവ്യശ്രീ എന്ന് ടൈപ്പ് ചെയ്യുക.
നമുക്ക് ആവശ്യമുള്ള രഹസ്യ വേഡ് അല്ലെങ്കിൽ പാസ്വേഡ് ടൈപ്പ് ചെയ്യണം. ഉദാഹരണത്തിന് മധു എന്നാണ് നമ്മുടെ പാസ്വേഡ് എന്നിരിക്കട്ടെ. MADHU എന്ന് ടൈപ്പ് ചെയ്യുക. MADHU. ഇനി അടുത്തത് റീ എൻ്റർ പാസ്വേഡ് എന്നാണ്. അപ്പോൾ മൗസിൻ്റെ കഴ്സർ അവിടെ കൊണ്ടുവച്ച് MADHU എന്ന് വീണ്ടും ടൈപ്പ് ചെയ്യുക. അടുത്തതായി സെക്യൂരിറ്റി ക്വസ്റ്റ്യൻ. അതിൽ പല ചോദ്യങ്ങളും ചോദിക്കും. പാസ്വേഡ് മറന്നുപോയാൽ വീണ്ടും ഓർമ്മിപ്പിക്കാൻ വേണ്ടിയാണിത്. പെറ്റ്സ് നെയിം എന്ന കോളത്തിൽ പപ്പു എന്ന് ഞാൻ ടൈപ്പ് ചെയ്തു. ബർത്ത്ഡേ ടൈപ്പ് ചെയ്യുക. ഫസ്റ്റ് നെയിമും ലാസ്റ്റ് നെയിമും ടൈപ്പ് ചെയ്യുക. ഇമെയിൽ അയക്കുവാനും സ്വീകരിക്കുവാനും ഏത് ഭാഷ വേണമെന്ന് സെലക്ട് ചെയ്യുക. പിൻകോഡ് ടൈപ്പ് ചെയ്യുക. സ്ത്രീയോ പുരുഷനോ എന്ന് ടൈപ്പ് ചെയ്യുക. തൊഴിൽ, ബിസിനസ് എന്നിവ ചാർട്ടിൽ തന്നിട്ടുണ്ട്. അതിലേതാണെന്ന് വെച്ചാൽ അത് സെലക്ട് ചെയ്യുക. ഇത്രയും കാര്യങ്ങൾ കറക്റ്റായി ടൈപ്പ് ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ സബ്മിറ്റ് ദിസ് ഫോം എന്ന കോളത്തിൽ മൗസ് അമർത്തുക. ഇപ്പോൾ ഇതാണ് നിങ്ങളുടെ ഇമെയിൽ അഡ്രസ്: kavyasri@yahoo.co.in. ലോകം മുഴുവൻ വൻപിച്ച മാറ്റങ്ങൾ വരുത്തിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. നമുക്ക് കഴിഞ്ഞ കാലങ്ങളിൽ ചിന്തിക്കാൻ കഴിയാത്ത വേഗതയിൽ ഇൻഫർമേഷൻ ടെക്നോളജിയുടെ ആ സാങ്കേതിക വിദ്യയുടെ സഹായം ഉപയോഗിച്ചുകൊണ്ട് എല്ലാ കാര്യങ്ങളും ഞൊടിയിടയിൽ ചെയ്യാൻ കഴിയുന്ന ഒരു പുതിയ ലോകമാണ് ഉണ്ടായിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. പുറത്തിറങ്ങി നടക്കാതെ, മറ്റ് സ്ഥലങ്ങളിൽ പോയി പഠിക്കാതെ, പുറത്തുപോയി മാർക്കറ്റിംഗ് ഷോപ്പിങ്ങിന് പോകാതെ എല്ലാം സ്വന്തം വീട്ടിലോ സ്വന്തം ഓഫീസിലോ ഇരുന്നു കൊണ്ട് ലോകത്ത് നടക്കുന്ന എല്ലാ കാര്യങ്ങളെക്കുറിച്ചും അറിയാനും അത്യാവശ്യം വേണ്ട കാര്യങ്ങളെല്ലാം ചെയ്യാനും കഴിയുന്ന നിലയിലേക്ക് ഇൻഫർമേഷൻ ടെക്നോളജിയുടെ സാങ്കേതികവിദ്യ നമ്മുടെ ജീവിതരംഗത്ത് മാറ്റം ഉണ്ടായിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. എല്ലാ കാലഘട്ടത്തിലും പുതിയ ആശയങ്ങൾ സ്വീകരിക്കുന്നതിൽ മുൻപന്തിയിൽ നിന്നവരാണ് കേരളീയർ. ലോകത്തുണ്ടായിക്കൊണ്ടിരിക്കുന്ന മാറ്റങ്ങൾ പഠിക്കാനും ആ മാറ്റങ്ങൾ മനസ്സിലാക്കി കേരളത്തിന് വെളിയിലും ഇന്ത്യക്ക് വെളിയിലും കിട്ടുന്ന എല്ലാ അവസരങ്ങളും ഉപയോഗപ്പെടുത്താനും കഴിഞ്ഞ കാലങ്ങളിലെല്ലാം കേരളത്തിലെ ചെറുപ്പക്കാർ ശ്രദ്ധിച്ചിരുന്നു. ഒരു കാലഘട്ടത്തിൽ ടൈപ്പ് റൈറ്റിംഗ് മാത്രം പഠിച്ചുകൊണ്ട് ഇന്ത്യയിലെ സംസ്ഥാനങ്ങൾ മുഴുവൻ വെറ്റിപ്പിടിക്കാൻ ശ്രമിച്ചവരാണ്. അവിടെയുള്ള ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട തൊഴിലവസരങ്ങൾ നേടിയെടുക്കാൻ കേരളീയർ ശ്രമിച്ചിരുന്നു. ഇന്ന് ആ കാലം മാറിപ്പോയി. എൻ്റെ അഭിപ്രായത്തിൽ പഴയ ടൈപ്പ് റൈറ്റർ വിപ്ലവത്തിൻ്റെ ഒരു പുതിയ പതിപ്പാണ് ഇപ്പോഴത്തെ IT വിപ്ലവം. ഇന്നത്തെ കാലത്ത് ടൈപ്പ് റൈറ്ററോ സ്റ്റെനോഗ്രാഫിയോ മറ്റ് കോളേജുകളിൽ നിന്ന് കിട്ടുന്ന ഡിഗ്രിയോ ഉണ്ടെന്നും പുറത്തു പോയാൽ ജീവിക്കാൻ സാധ്യമല്ല. ഇന്ന് നമുക്ക് ഏറ്റവും തൊഴിലവസരങ്ങൾ ഉണ്ടാക്കാൻ കഴിയുന്നൊരു മേഖല സാങ്കേതിക വിദ്യാഭ്യാസ രംഗമാണ്. ഇൻഫർമേഷൻ ടെക്നോളജിയുടെ കാലഘട്ടമാണ്. நாம் யாஹூ மெயிலில் எப்படி ஒரு பெயரை பெறுவது, ஒரு பாஸ்வேர்டை பெறுவதென்று முன்பே பார்த்தோம் அல்லவா? இப்போது அப்படி ஒரு ஐடியையும் பாஸ்வேர்டையும் பெற்றிருந்தால் எப்படி அதை பயன்படுத்தி நாம் யாராவது ஒருவருக்கு இமெயில் அனுப்புவதென்று பார்க்கலாம். மிகவும் புகழ்பெற்ற ஒருவரை தேர்ந்தெடுக்கலாம். அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு நாம் ஒரு இமெயில் செய்தி அனுப்ப வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். அதற்கு முதலில் நாம் yahoo.com வெப்சைட்டில் போன பின் நமது பெயரையும்
பாஸ்வேர்டையும், உங்களுக்கே தெரியுமே, சென்ற முறை நீங்கள் டயல் செய்த போது கொடுத்த பெயரும் பாஸ்வேர்டும், அதை நீங்கள் டைப் செய்த பின் நீங்கள் லாக் எனும் பெயருள்ள ஒரு பட்டனை அழுத்தினால் இந்த காட்சி திரையில் தோன்றும். இப்போது நாம் யாருக்கு இமெயில் செய்து அனுப்ப வேண்டுமோ அவருடைய இமெயில் முகவரியை நாம் தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? கடிதம் அனுப்புவது போலத்தான். ஒருவரின் முகவரி தெரிந்தால் தானே கடிதம் அனுப்ப முடியும். இங்கே காணப்படும் காட்சியில் டு, சப்ஜெக்ட், சிசி 3 பாகங்களும் தெரிகிறது. இதில் டு என்று உள்ள இடத்தில் யாருக்கு இமெயில் செய்தி அனுப்புவது, அவருடைய முகவரி. சப்ஜெக்ட் என்று உள்ள இடம் நாம் அனுப்பும் செய்தியில் உள்ள விஷயம். அதை சாதாரணமாக நாம் சுருக்கி 1-2 சொற்களில் எழுத வேண்டும். அதோடு சிசி என்று சொன்னால் கார்பன் காப்பி என்று பொருள். இதை வேறு யாருக்காவது இந்த செய்தியின் பிரதியை அனுப்ப வேண்டுமென்றால் அந்த நபரின் முகவரி இந்த சிசி என்ற இடத்தில் தர வேண்டும். இப்போது நாம் முதலில் டு அமெரிக்கன் பிரசிடென்ட்டின் முகவரி president@whitehouse.gov என்பதாகும். கவ் என்றால் கவர்மெண்ட் என்பதை குறிக்கும். இப்போது நாம் இதை இங்கே டைப் செய்ய வேண்டும். டைப் செய்த பின்னர் செய்தி, நாம் செய்தியை ஒரு ஹலோ என்று மட்டும் கொடுக்கலாம். அதன் பிறகு இதன் பிரதியை நமது சொந்தக்காரர்களுக்கும் அனுப்ப வேண்டுமென்றால் நாம் அதை செய்யலாம். தற்சமயம் அதை அனுப்பப் போவதில்லை. இதில் செய்தியை அனுப்பும் பாகம் இந்த ஜன்னல் தான். இந்த ஜன்னலில் தான் நாம் செய்தியை டைப் செய்ய வேண்டும். இப்போது இங்கே செய்தியை அனுப்பலாம். செய்தியை டைப் செய்து முடித்ததும் மேலே பலவித பட்டன்கள் காணப்படும். சென்ட், ஸ்பெல் செக், எழுத்துப்பிழை இருக்கிறதா, எதுவும் இல்லை. சாதாரணமாக நாம் சென்ட் என்ற பட்டனை அழுத்தித்தான் செய்கிறோம். அழுத்தி முடித்தவுடன் பார்க்கலாம், செய்தி நம்முடைய கம்ப்யூட்டரிலிருந்து வெளியே செல்ல தொடங்கும். அது உடனே அமெரிக்கன் பிரசிடென்ட்டை சென்றடையும். இப்போது இந்த செய்தியை இப்படி டைப் செய்யும் போது முழுவதுமாக நம் கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டுடன் இணைத்து ஒரு சாதாரண டெலிஃபோன் லைன் அதையும் இணைத்திருந்தால் அவையெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கும். அதனால்தான் சாதாரணமாக அதிக ரகசியமான செய்தியை அனுப்புகிறோம் என்றால் சாதாரணமாக அப்படி செய்ய முடியாது. காரணம், நமக்கு அதிக செலவாகும். செலவோடு அது செலவானாலும் அது தேவையில்லாமல் அதிக செலவை ஏற்படுத்தும். அதனால் நாம் இந்த செய்தியை குறிப்பிட்ட முறையில் டைப் செய்து ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நம் விருப்பப்படி டைப் செய்யும் சாஃப்ட்வேரை உபயோகித்து டைப் செய்த பின் அதிலிருந்து நாம் காப்பி பேஸ்ட் என்ற இயக்கத்தை பற்றி தெரிந்திருக்கிறோம் அல்லவா? அந்த இயக்கத்தை பயன்படுத்தி நாம் இதை ஜன்னலுக்கு பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணி முடித்தவுடன் சென்ட் என்ற பட்டனை அழுத்தினால் இமெயிலில் செய்தி அனுப்பப்பட்டுவிடும். அதை சுருக்கமாக சொன்னால், நாம் இந்த செய்தியில் டு அட்ரஸும் சப்ஜெக்ட் டைப் செய்யவும் காப்பி பேஸ்ட் செய்வதற்கான நேரம் மட்டுமே எடுத்துக்கொள்கிறோம். உலகத்தில் எந்த போனுக்கு வேண்டுமானாலும் இந்த செய்தி உடனடியாக சென்றடையும். இமெயிலின் வசதியை உபயோகித்து இயக்கப்படும் ஒரு சேவை இன்டர்நெட்டில் உண்டு. அதன் பெயர்தான் சேட். உலகத்தின் பல இடங்களில் உள்ள நபர்கள் ஒன்றாக ஒரு வெப்சைட்டின் மூலம் ஒருவருக்கொருவர் டைப் செய்து உரையாடல் நடத்தும் ஒரு இயக்க முறைதான் இது. நாம் நமக்கு வேண்டியவரல்லாத பழக்கமில்லாத யாருடனாவது நமது பொன்னான காலத்தை வீணாக்க வேண்டுமென்றால், இல்லையென்றால் நமது சொந்தக்காரர்கள் யாராவது வெளிநாட்டில் இருந்தார்கள் என்றால் அவருடன் பேசி மகிழ்வதற்காக நாம் 1 மணி நேரம் டெலிஃபோன் செய்து பேசி காலத்தை கடத்துவதை விட இதன் மூலம் டைப் செய்யும் செய்திகளை அனுப்பி உரையாடலாம். உதாரணமாக mypr.com எனப்படும் சைட்டில் போய் சாட் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். சாட் செய்வதற்கு தயாராக உள்ள வெப்சைட் இப்படித்தான் காட்சி தரும். இந்த காட்சியில் நம்முடைய பெயரை டைப் செய்து நமக்கு பிடித்த பெயரை கொடுக்கலாம். நண்பர்களுக்கு நம்மை அறிவதற்கான ஒரு பெயரை முன்னரே சொல்லியிருந்தோமானால் அதை கொடுக்கலாம். இல்லை என்றால் ஒரு புனைப்பெயரை வேண்டுமானாலும் நாம் கொடுக்கலாம். அப்படி பெயர் கொடுத்ததற்கு பிறகு நாம் கனெக்ட் என்று உள்ள பட்டனை அழுத்தி முடித்தவுடன் நாம் இந்த சாட்டில் இணைகிறோம். இப்போது உலகின் மற்ற பிரதேசங்களில் யாருடன் இந்த சாட்டில் இணைப்பு பெற்றிருக்கிறோமோ அவர் டைப் செய்யும் எல்லா வார்த்தைகளும் நம்முடைய கம்ப்யூட்டரில் காட்சியளிக்கும். அதே போல்தான் நாம் டைப் செய்யும் ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய வார்த்தைகளும் அவரின் கம்ப்யூட்டரில் காட்சியளிக்கும். இப்போது ஒருவருக்கொருவர் மட்டுமே சாட் செய்ய வேண்டுமானாலும் ஒருவருடன் மட்டுமே பேச வேண்டுமென்றாலும் அப்படி செய்யவும் இயக்கமுறை உள்ளது. அத்துடன் நம்முடைய குரலுடன் வாய்ஸ் சாட் நடத்த வேண்டுமென்றாலும் இயக்கமுறை உள்ளது. அது மட்டுமல்ல, வெப்கேம் என்று சொல்லப்படும் கேமராவை இணைத்தோமானால் ஒரு சிறிய கேமராவை கம்ப்யூட்டருடன் இணைத்துவிட்டால் சாட் செய்யும் நபரின் உருவத்தை பார்க்கவும் மிகவும் துல்லியமாக குறைந்த செலவில் உரையாடல் நடத்துவதற்காக உதவிடும் ஒரு இயக்க முறைதான் சாட். இதற்கு இப்போது ஒரு பெயரை கொடுத்து 1-2 வரி உலகில் நாம் பார்க்க முடியாத இடத்தில் இருப்பவர்களோடு பேசி பார்க்கலாம். இங்கே இன்டர்நெட்டை சாதாரணமாக உபயோகிக்க தேவையான இயந்திரம்தான் கம்ப்யூட்டர்.
கம்ப்யூட்டரின் மூலமாகத்தானே நாம் இன்டர்நெட்டையும் மற்ற சேவைகளையும் பார்த்து பயன்பெறுகிறோம். ஆனால் இன்று தகவல் தொடர்பு சாதனங்களின் உதவியோடு நாம் கம்ப்யூட்டர்கள் இல்லாமலேயே இன்டர்நெட்டை பயன்படுத்தும் மிக எளிய சுலபமான தகவல் தொடர்பு உலகத்தில் இருக்கிறோம். நாம் இன்று நமது நாட்டில் மிக பிரபலமடைந்திருக்கும் செல்போன், ஹேண்ட்போன் எனும் கம்பியில்லா தொலைபேசி மூலம் இன்டர்நெட்டுடன் இணைப்பை பெற்று நாம் தகவல்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளலாம். இப்போது உதாரணத்திற்கு ஒரு செய்தியை அனுப்பவோ இல்லை ஒரு வெப்சைட்டில் விவரங்களை சுருக்கமாக நமது ஹேண்ட்போனின் திரையில் காணவோ இல்லையென்றால் பேங்கில் நமது அக்கௌண்ட்டிலிருந்து வேறொரு அக்கௌண்ட்டிற்கு பணத்தை மாற்றுவதையெல்லாம் இப்போது ஹேண்ட்போனின் மூலம் செய்ய முடியும். இதற்கு நம்மிடம் வெப் வசதியுள்ள ஹேண்ட்போன் இருக்க வேண்டும். இந்த இயக்கமுறையை பயன்படுத்துவதால் இன்டர்நெட்டை பயன்படுத்தும் போது தேவைப்படும் கருவிகளும் இடமும் கால அவகாசமும் தேவையின்றி எந்த நிலையில் இருந்தாலும் ஹேண்ட்போன் மூலம் இணையதளத்துடன் இணையலாம். நாம் எந்த இடத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தாலும் அங்கிருந்தபடியே நாம் இன்டர்நெட்டுடன் தொடர்பு கொள்ளவும் அதனுடைய சேவைகளை பெறுவதற்கும் இன்றைய தகவல் தொடர்பு சாதனங்கள் வசதி செய்து തന്നിരിക്കുന്നത്. കമ്പ്യൂട്ടർ മോണിറ്ററിൻ്റെ സഹായത്തോടു കൂടിയാണ് കെട്ടിടങ്ങളുടെ രൂപകൽപ്പനകൾ ചെയ്തു വരുന്നത്. ബഹുനില കെട്ടിടങ്ങളുടെ സങ്കീർണങ്ങളായ പ്രവർത്തനങ്ങൾ കമ്പ്യൂട്ടറിൻ്റെ സഹായത്തോടെ അതിവേഗത്തിൽ രൂപപ്പെടുത്തിയെടുക്കാൻ കഴിയും. ലാൻഡ്സ്കേപ്പിംഗ്, ടൗൺ പ്ലാനിംഗ്, ഇൻറ്റീരിയർ ഡിസൈൻ എന്നീ മേഖലകളിൽ കമ്പ്യൂട്ടർ വളരെയേറെ ഫലപ്രദമായി ഉപയോഗിക്കാൻ കഴിയും. ബഹുനില കെട്ടിടങ്ങളുടെ സ്ട്രക്ചറൽ ഡിസൈൻ രൂപകൽപ്പന ചെയ്യാൻ ആവശ്യമായ സോഫ്റ്റ്വെയർ പാക്കേജുകളും നിലവിലുണ്ട്. நாம் இவ்வளவு நேரம் பார்த்தது கம்ப்யூட்டர்களும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும். அதை சுலபமாக புரிந்து கொண்டு தெரிந்து கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் இந்த தொழில்நுட்ப கல்வி உதவும் என்பதாகும். தகவல் தொழில்நுட்ப கல்வியை தெரிந்து கொள்ளவும் பரிமாறிக்கொள்ளவும் சில தனிப்பட்ட கல்வி தகுதியோ நீண்டகால தொழில் அனுபவமோ எதுவும் நமக்கு தேவையில்லை. ஒரு குழந்தையால் கூட சுலபமாக கற்று புரிந்து கொள்ளக்கூடிய தொழில்நுட்ப கல்வியாகும் இது. தமிழ்நாட்டைப் போல அதிக மக்கள் தொகை உள்ள ஏரியாவில் நம் சமூகத்தில் தொழில் வளர்ச்சி இல்லாத விவசாய தொழிலையே நம்பியிருக்கும் கிராமங்களில் ஐடி முறைகளை மக்கள் பயன்படுத்தி வியாபாரத்தையும் பொருளாதாரத்தையும் பெருகச் செய்து நம் மக்களின் வாழ்க்கைத் தரம் உயர அரசு பாடுபட வேண்டும். வெளிநாடுகளில் இருக்கும் தொழில் வாய்ப்புகளை குறைந்த செலவில் தெரிந்து கொண்டு பயன்பெறவும், அதேபோல் ஐடியை பயன்படுத்தி கல்வித்துறையில் புதிய முன்னேற்றங்கள் ஏற்படவும், வணிகத்துறையில் வியாபார தொடர்புகளை பெருக்கவும், அயல்நாட்டு மார்க்கெட்டுகளில் நம் நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்களை விற்பதற்கும் இந்த தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கல்வி மிகவும் பயன்படும். இந்த தொழில்நுட்ப கல்வியை பயன்படுத்தி தமிழக மக்கள் உலகெங்கும் உள்ளவர்களை தொடர்பு கொண்டு வணிகம் செய்தும் வேலைவாய்ப்பை பெற்றும் பொருளாதார முன்னேற்றம் அடையலாம்.
7 வயதுள்ள இந்த சிறுமி இந்த வயதிலேயே கம்ப்யூட்டரை இயக்க முடிகிறதென்றால் உங்களால் மட்டும் ஏன் முடியாது? முயற்சி செய்யுங்கள், வெற்றி கிடைக்கும். நீங்களும் கணிப்பொறியை இயக்கலாம்.